வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, பிளட் லைனுக்கு வந்து 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு புதிய பிளட் லைன் வந்து WWE வரப்போகுது. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணார்ல, அது வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கவே இல்லையா. அது இல்லாமல் உங்களுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் இல்லை 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனா வந்து இனிமேல் வந்து WWE வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பிளட் லைன் 3.0 மெம்பர்ஸ். அதாவது இதில் வந்து நம்முடைய ஹிக்குலியோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் லென்சானோயாக இருக்கட்டும், அது இல்லாமல் தமிக்கோ ஃபாட்டா இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய இன்னொருத்தருக்கு அதாவது ஜூலியோ ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பிளட் லைன் 3.0 சேர்ந்த ஒரு மெம்பர்ஸ். அதாவது இதில் வந்து இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து புதிய நபர். அதாவது WWE வந்து இருக்கிற புதிய ரெஸ்லர் தான் இவங்க. யாருமே WWEக்குள்ளே இருந்தவங்க ரெஸ்லர் கிடையாது. அது இல்லாமல் பிளட் லைனில் அதாவது ஓஜி பிளட் லைனாக இருக்கட்டும், இல்லை பிளட் லைன் 2.0 இருக்கட்டும், இதில் இருக்க அந்த 2 பிளட் லைனில் இருக்க மெம்பர்ஸ் யாருமே வந்து இந்த 3.0 அந்த ஒரு புதிய பிளட் லைன் வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஃபேக்ஷனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன். அதாவது இதில் வந்து நம்மளுடைய ஹிக்குலியோ இருக்கார். ஆனாலும் ஹிக்குலியோ வந்து இப்போ வந்து பிளட் லைன் 2.0 அந்த இதில் இருக்கார். அதனால் இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது நம்மளுடைய சோலோவுக்கு வந்து பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜாக்கா பாட்டு தான். ஜாக்கா பாட்டோட இடத்த வந்து நிரப்பணும் அப்படின்னா அது வந்து வேறு யாராலையும் முடியாது. அது இப்போ நம்முடைய சோலோ சிக்கா கூட இருக்கிற நம்முடைய டாமாலாங்கா, அது இல்லாமல் ஜேடி மட்டும் இவங்க யாராலுமே வந்து நிரப்ப முடியாது அப்படிங்கிறதா உண்மை. அதனால் நம்மளுடைய சோலோ வந்து ஸ்ட்ராங்காக காட்டணும். அது இல்லாமல் ஃப்யூச்சருக்கு நம்மளுடைய சோலோவை எடுத்துகிட்டு போகணும். இப்போ சோலோவுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்க விரும்புகிற ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து முழுக்க நம்மளுடைய ஹிக்குலியோ தான். அதனால தான் அவரை வந்து அந்த ஒரு பிளட் லைனில் கொண்டு வந்து இணைச்சிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இதில் வந்து நம்முடைய ஜாக்கா பாட் வந்து ஒரு புதிய பிளட் லைனை ஸ்டார்ட் பண்ண போகிறார். அதாவது நம்முடைய ஜாக்கா பாட்டாக இருக்கட்டும், ஹிக்குலியோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய லென்ஸ் அனோயா இருக்கட்டும், அது இல்லாமல் தமிக்கோ ஃபாட்டா இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு புதிய பிளட் லைன் அதாவது 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைனில் தான் இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கானாலும், இப்போ வந்து இந்த பிளட் லைன் இருக்கு அப்படின்னா இதில் வந்து ஓஜி பிளட் லைனில் இருக்க மெம்பர்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் பிளட் லைன் 2.0 இருக்க மெம்பர்ஸாக இருக்கட்டும், இவங்க இந்த 2 பிளட் லைனில் இருக்க மெம்பர்ஸ் யாருமே வந்து இப்போ புதுசாக வரப்போகிற அந்த பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைனில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா முழுக்க உண்மை. அது இல்லாமல் இந்த பிளட் லைன் வந்து WWEக்கு வந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இதில் வந்து ரோமடைன்ஸும் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ரசிகர்களும் அதிகமாக விரும்புகிறாங்க. அதாவது இதில் வந்து நம்மளுடைய ஹெட்டாக வந்து இந்த பிளட் லைன் இருக்குது அப்படின்னா இந்த 3.0 வந்து ஹெட்டாக யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது வந்து ரோமடைன்ஸ் ஹெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரோமடைன்ஸுக்கு கீழே வந்து நம்முடைய ஜாக்கா பாட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஹிக்குலியோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய சில்லா பாட்டோ, லென்ஸோனோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பிளட் லைன் 3.0க்கு அந்த புது ஃபேக்ஷனுக்கு கீழே வந்து இவங்க எல்லாமே ரன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியனாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இது வந்து இந்த ஒரு பிளட் லைனில் வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு புதிய மேமில் இப்போ ரூமராக போயிட்டு இருக்கானாலும் இந்த பிளட் லைன் 3.0 வந்து எதுக்கு வந்து WWE ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பர்டிகுலரான ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அதை யாரும் பார்க்கல அப்படின்னா அதை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட கரெக்டான ஒரு டிசிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக போய் சேரும். இந்த பிளட் லைன் 3.0 வந்துச்சு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இதில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த பிளட் லைன் 3.0 அப்படிங்கிறத வந்து நீங்கள் வரவேற்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து தற்போதைய நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதாவது அது வந்து ஃபைனலாக வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் நடந்துச்சு. அதில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டனும் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் இருந்தாங்க. இதில் வந்து நம்மளுடைய ரவுண்டி ஓட்டனை பீட் பண்ணி க்ளீனாக அந்த மேட்ச்சில் பீட் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டார். அது இல்லாமல் அவர் தான் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிங்காகவும் இருக்கிறாங்க. ஆனாலும் இதை பற்றி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து இந்த ஒரு கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கோட அந்த ஒரு பட்டம் வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்புறாங்க. அது இல்லாமல் WWE வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்காக அதிகமாக ஹெல்ப் பண்ணுறாங்க, அதிகமான ஒரு சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ரெஸ்லிங் அப்சர்வர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஓவர் புஷ்ஷை வந்து நம்மளுடைய WWE தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அதாவது 2024 கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளுடைய
கோடி ரோட்ஸ் தான். அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ 2025 வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்முடைய கோடி ரோட்ஸ் தான். அது இல்லாமல் ரெஸ்ல்மனியா 41 வந்து அவரோட டைட்டிலை வந்து லாஸ் பண்ணிட்டு திரும்பி அகைன் வந்து அதே டைட்டிலுக்காக நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ஜான்சனா கூட ஃபேஸ் பண்ண போகிறாரு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்காக அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்காக ஓவர் புஷ் தராங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரெஸ்லிங் அப்சர்வரே வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரொம்பவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் எதுக்கு வந்து தலையை சுற்றி மூக்க தொடணும், அதாவது இப்போ வந்து நம்முடைய ரீமேட்சே கேட்கல. அதாவது ரெஸ்ல்மனியாவில் வந்து அவரோட டைட்டிலில் லாஸ் பண்ணாரு. அதனால் அவருக்கு வந்து ரீமேட்ச் வந்து இன்ன வரைக்கும் நம்மளுடைய WWE தரல. ஆனாலும் அதை வந்து நம்ம டேரெக்ட்லி வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ரீமேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாட்ட அதாவது ஜான்சனாட்ட போய் கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சேலஞ்ச் பண்ணி கூட அவர் கூட மோதலாம். ஜான்சனா கூட வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் மோதலாம். ஆனாலும் அதை நம்மளுடைய WWE பண்ணாமல் இந்த அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி அதனால் போய் நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நீ ஆப்பர்ச்சுனிட்டி தா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாதது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இருக்குது அப்படின்னா அவர் வந்து டேரெக்டாகவே போய் கேட்கலாம். நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து எனக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அதாவது நான் வந்து ரெஸ்ல்மனியா 41 வந்து நான் வந்து என்னோட சாம்பியனை வந்து நான் உன்ட்ட லாஸ் பண்ணேன், எனக்கு வந்து ரீமேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். ஆனாலும் அதை நம்மளுடைய WWE அதை பண்ணாமல் அந்த இடத்துல வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு சரியில்லை அப்படிங்கிறதா உண்மை. அது இல்லாமல் அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை நம்முடைய கோடி ரோட்ஸை வின் பண்ண வச்சதுக்கு பதிலாக நம்முடைய ரேண்டி ஆர்டனை வின் பண்ண வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு வந்து திரும்பி வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தந்த மாதிரி இருந்திருக்கும். இல்லை அவர் ரேண்டி ஆர்டன் இல்லாட்டியும் வேறு ஏதாவது ரெஸ்லரை கூட அந்த இடத்துல வந்து வின் பண்ண வச்சிருக்கலாம். ஆனாலும் இதை பண்ணாமல் நம்மளுடைய WWE வந்து ஓவர் புஷ் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு மட்டுமே தான் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறது உண்மையான கேட்டால் 100% உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. அது இல்லாமல் WWE வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படி கேட்டால் கோடி ரோட்ஸுக்கு வந்து ரொம்ப தான் அடிக்கிறாங்க. இதில் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஜான்சனா கூட மோதுருமே அப்படிங்கிறக்காக கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி ஜான்சனா கூட மோத வைக்கிறதுக்கு எனக்கு சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸ் போய் ஜான்சனாவை சேலஞ்சு பண்ணால் அதுக்கான மேட்ச் நடக்கும். ஆனால் அதை பண்ணாமல் அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி தான் போய் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனா கூட மோதணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிறத உண்மை. உங்களை பொறுத்த வரைக்கும் இது சரியா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து நான் வந்து வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு நண்பா. அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்மளுடைய ஓடிஸுக்கு வந்து ஒரு இன்ஜுரி இருக்க மாதிரி WWE வந்து காட்டியிருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய ஓடிஸ் வந்து WWEவோட அந்த கரண்ட் ஆக்டிவ் அந்த ரெஸ்லரோட அந்த ஒரு பட்டியலேருந்து நம்மளுடைய ஓடிஸை வந்து நம்மளுடைய WWE வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிருக்கு. அதாவது ஏன்னா WWE வந்து ஆக்டிவ் ரெஸ்லர் தான் எல்லாருமே, அதாவது ஆக்டிவ் ரெஸ்லர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய WWE ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள தான் நம்முடைய WWE வந்து அந்த ஆக்டிவ் ரெஸ்லரில் வைப்பாங்க. அதாவது WWE விட்டு போகிறாங்க, WWE கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்மளுடைய WWE என்ன பண்ணுவாங்கன்னா அந்த WWEவோட அந்த ஒரு ஆக்டிவ் ரெஸ்லரில் இருந்து எடுத்துகிட்டு அலுமினியம் செக்ஷனில் போடுவாங்க. அதாவது இவங்க வந்து தேவையில்லாதவங்க, அதாவது அலுமினியம் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத குப்பை அப்படிங்கிற மாதிரி தமிழ் அர்த்தம். அதனால் அதில் போடுவாங்க. ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ஆக்டிவ் ரெஸ்லர்லேருந்து நம்மளுடைய ஓடிஸை வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் WWE வந்து இப்போ வந்து WWEவோட ஆக்டிவ் ரெஸ்லர்லேருந்து அந்த ஒரு பட்டியலேருந்து நம்மளுடைய ஓடிஸை வந்து எடுத்ததுனால மேபி நம்மளுடைய ஓடிஸை வந்து WWE வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா WWE வந்து பாதி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஒரு வரிசையில் வந்து நம்மளுடைய ஓடிஸும் சேர போகிறாரு. இதை பற்றி உங்களோட அப்டேட், அதாவது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான உங்களுடைய ஜான்சனா வந்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து CM Punk கூட வந்து அவரோட சாம்பியனை வந்து டிஃபெண்ட் பண்ணி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவரோட டைட்டிலை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனாலும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்ட்டா உங்களுடைய ஜான்சனா வந்து WWEக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய ஜான்சனாவை வந்து இப்போ நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஸ்மாக்டவுன்லையும் சரி நம்மளுடைய ஜான்சனாவை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. அதாவது நம்மளுடைய ஜான்சனா வந்து அதுக்கப்புறம் எப்போ WWEக்கு வர போகிறார் அப்படின்னு கேட்டால் ஜூலை 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக்டவுனுக்கு தான் வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக்டவுன், அது இல்லாமல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 22, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 29 இந்த டேட்டில் மட்டும்தான் உங்களுடைய 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனா வந்து WWEக்கு அப்பீரியன்ஸ் ஆகாது. இது இப்போ நான் சொன்னல அந்த டேட் வந்து ராலியும் இருக்கலாம், இல்லை ஸ்மாக்டவுன்லையும் இருக்கலாம். அதனால் இந்த டேட்டில் மட்டும்தான் உங்களுடைய ஜான்சனா வந்து வரப்போகிறார். அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்முடைய அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து இதில் வந்து முடிய போகுது. ஆனாலும் நம்முடைய
ஜான்சனா வந்து இன்னும் அவர் வந்து அப்பியரன்ஸ் ஆக போகிற மேட்சஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் இன்னும் 15 அப்பியரன்ஸ் மட்டுமே தான் உங்களுடைய ஜான்சனா வந்து டபிள்யூடபிள்யூல வந்து அப்பியரன்ஸ் ஆக போகிறாருனால தான் இந்த டேட்டில் மட்டுமே தான் உங்களோட ஜான்சனா வரப்போகிறாரு. இப்போ வந்து நைட் ஆஃப் சாம்பியன் வந்து நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்க போகிறான். இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் அதாவது நம்முடைய ஜான்சனா வருவார். ஜான்சனாவுக்கு மேட்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் அதாவது ஜூலை 12ஆம் தேதி நடக்குதுல்ல அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து உங்களுடைய ஜான்சனா வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் நடக்க போகிற 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக் டவுன் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அதாவது ரோமன் அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலி அந்த ஸ்மாக் டவுனுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன டேட்டு அதாவது 1/8/12 அப்படின்னு சொன்னேன்ல அந்த டேட்டில் தான் உங்களோட ஜான்சனா வருவார். அதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த வருஷம் அதாவது இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து உங்களோட ஜான்சனா வந்து மிஸ் பண்ண போகிறாரு. அதாவது இன்னும் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து டபிள்யூடபிள்யூக்கு எத்தனை அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறான்னு கேட்டால் வெறும் 15 அப்பியரன்ஸ் மட்டுமே தான் கொடுக்க போகிறார். அதாவது அது ராவாக இருக்கலாம், இல்லை ஸ்மாக் டவுனாக இருக்கலாம், இல்லை பேப்பரியாக இருக்கலாம். வெறும் 15 அப்பியரன்ஸ் மட்டுமே தான் நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து என்ன பாக்கி இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதனால தான் அவரோட அந்த ஒரு ஷெடியூலை வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அதாவது 2 வாரம் இல்லாட்டி 3 வாரம் வந்து நம்ம வந்து ஜான்சனா வந்து டபிள்யூடபிள்யூல பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. எப்போ பார்ப்போம் அப்படின்னா 18ஆம் தேதி அதாவது ஜூலை 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக் டவுனுக்கு தான் உங்களுடைய ஜான்சனா வரப்போகிறாரு. அதுக்கு முன்னாடி நடக்கிற எந்த ரா ஸ்மாக் டவுன் அது இல்லாமல் சாட்டர்டே மெயின் ஈவென்ட் இது எதுக்குமே உங்களுடைய ஜான்சனா வந்து வரமாட்டார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வரவார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் இடத்துல ஏமாந்து போயிருவீங்க. இதனால் இதுக்கு முன்னாடி வந்து எந்த இடத்துலையுமே உங்களுடைய ஜான்சனா வருவார்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக் டவுனுக்கு தான் உங்களுடைய ஜான்சனா வரப்போகிறார் அப்படிங்கிறத அஃபிஷியலி டபிள்யூடபிள்யூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க.